மே 4லேருந்து அக்னி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னமோ நம்ம காஷ்மீர்லேயோ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம என்னமோ எங்கேயோ அந்த பாலைவனத்தில் இருக்க மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த மே 4க்கு முன்னாடி வரைக்கும் மண்டையை பொளந்து மூளையை அப்படியே குச்சி விட்டு குழப்பி அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ மே 4க்கு அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. அக்னி வெயில் அப்போவா இப்போவா ஒன்றும் வரல. நியூஸில் சொல்கிறாங்க, நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் நியூஸில் சொல்கிறது எல்லாமே எப்போதுமே ஆப்போசிட்டாக நடக்குங்கிறது இதில் நம்ம நம்பிக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நேற்று மழை இல்லை, நேற்று கொஞ்சம் அந்த மூடாங்க போடலாம் அப்படி இருந்துச்சு. முந்தானத்து மழை பெஞ்சி, அதுக்கு முந்தாள் மழை பெஞ்சிது சென்னையில். இன்றைக்கி மத்தியானம் நல்ல மழை. இன்றைக்கி மே வந்து 10 நல்ல மழை. இப்போ வெயில் அடிக்க பாருங்க, வேர்த்து ஊற்றுது பாருங்க, நல்லா வேர்த்து ஊற்றுன்னு ஊற்றுது. என்ன பண்ணுறது, வெயிலில் வேலை பார்க்குறவங்க தான் கஷ்டம். அக்னி பகவான்கிட்ட கொஞ்சம் நீ மனுஷங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுனா, அவர் ஒரேடி இறக்கம் காட்டுறேன்னு ஒரேடி இறங்கி வந்துட்டார் போல இருக்கு. அட்ரஸ் தெரியாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு. இதுன்னு சொல்லி அனுப்பிவிடணும், முடியல. மணி 5 ஆகிட்டு இன்னும் வெயில் பயங்கரமாக அடிக்குது, வேர்த்து ஊற்றுது. சரி, வெயிலில் வேலை பார்க்குறவங்க தான் கஷ்டம். பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. நம்மளுக்கு எப்பவும் போல் திங்க தூங்க இதே வேலையை போயிட்டுருக்கோன்னா வெயிலில் போயிடாதீங்க, அவ்வளோதான். மூளை குழம்பிடும். ஆல்ரெடி வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர்லேயே மண்டை குழம்பிடும். இது வெளியில் போனால் இன்னும் மூளை குழம்பிடும். நான் சொல்கிறது கரெக்டு தானே?